ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 5 மொபைல் வந்திருக்கு. சிங்கிளாக போட டைம் இல்லை, அதனால சரி மொத்தமாகவே போட்டு விட்ருவோம். ஏன்னா உங்களுக்கும் வந்து சிங்கிளாக பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவும் சொல்லலாம், ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S21 FE 5G மொபைல் தான் இது. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. 8128 பாருங்க, செம்மையாக இருக்குது. சாம்சங் கேலக்ஸியில் வந்து S21 FE 5G. S20 FE 5G வேறு, இது S21 FE 5G மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 5Gயில் வேறு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாடலே வந்து இது கொஞ்சம் பெரிய மாடல். ரெண்டாவது 8128. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்றதை சொல்கிறோம் உங்களுக்கு. உள்ளே வேறு ஒயர்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜரும் இருக்குன்றதை நம்ம வந்து கணிக்க முடியுது. சார்ஜர்னால் அந்த கேபிள் சரியா, உள்ள ஒரு ஒரிஜினல் கேபிள் இருக்குது. பில் இருக்கான்னு தெரியல, எடுத்துக்கிட்டாரா? சரி, ஓகே. அது OnePlus, நான் இதே மாதிரி OnePlus 11R ஒன்று போட்டோம்ல நேற்று, 31,000 அது விற்றுருச்சு. அதுதான் சொல்கிறோம் சார், 31,000 விற்றுட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து பேசுவோம். இது S21. இது எவ்வளோவா? S21 FE 5G மொபைல் 20,000, 20,000 தரேன். ஆனால் நல்ல கண்டிஷனாக இருக்குது பஸ். இது மொபைல் பார்த்தீங்களா, ஒரு டெஸ்ட்டு கூட இல்லை. உங்களுக்கு இது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஆனால் நானே வந்து HD குவாலிட்டியில் தான் போடுறேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 11R பாக்ஸ் இருக்குது. நேற்று ஒன்று போட்டோம், 31,000 விற்றுட்டோம். 31 தானே போட்டோம் வீடியோவில், அது கம்மி தான் உங்களுக்கு. 31 32 போட்டோம், விற்றுட்டோன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் OnePlus 11R தான். இது வந்து ஜிபி வந்து 10 ரூபா இருங்க. சார்ஜர் ஆனால் பெரிய சார்ஜர் தான் இது. சார்ஜர் எல்லாமே பெருசாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நோ தேங்க்ஸ் கொடுத்தா வந்துடும். இது ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஒர்க் ஆகுதுல்ல, இதில் எந்த இஷ்யூமே இல்லைல்ல. OnePlus 11R 8128 5000 mAh. நேற்று கொடுத்தது 12,256 நினைக்கிறேன். நேற்று கொடுத்தது என்னம்மா? 11R ஒன்று கொடுத்தோம்மா, அது 12 அது நேற்று கொடுத்தது 16,256. இது வந்து 8128 தான். ஓ, ஃப்ரண்ட் கேமராவில் டெஸ்ட் இருக்குது பஸ். அது நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஃப்ரண்ட் கேமராவில் டெஸ்ட் இருக்கு. இது பேக் கேமரா. இது மேலே வந்து ஒரு கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாப்ல. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த குவாலிட்டியும் இந்த குவாலிட்டியும் நிறைய வித்தியாசம் வரும். இது எவ்வளோவா ப்ரைஸு? இது வந்து 23,000, 23,000. ஆமாம், 31,000 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 8128 இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் சேஞ்ச். இது ஆமாம், 27க்கே நாங்கள் விற்றுருக்கோம் 11R. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் இருக்குது. கேமராவில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இதோட இஷ்யூவே. ஆனால் 23,000 ரொம்ப சூப்பர் ரேட்டு தான் இது எனக்கு தெரிஞ்சு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்கிறதுனால இதோட விலை 23,000. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன். இது என்ன மாடலு? பில்லு கூட இருக்குது, ஐஃபோன் பில்லு இருக்குது. பூர்விகா மொபைலு ஐஃபோன் 15 ப்ளஸ். இது 89,000, 90,000 வாங்கியிருக்காங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் மாதம் வாங்கியிருக்காங்க. 10ஆம் மாதம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1ஆம் மாதம் நடந்துகிட்ருக்கா. நம்ம இதே 1 2ஆம் மாதம் ஆகிப்போச்சு. 4 மாதம் ஆச்சு. 4 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து 8 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசாக தான் வச்சுருக்காப்ல. ஏன்னா 4-5 மாதத்துலலாம் ஒன்றுமே இல்லை. மொபைலை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். என்னப்பா கோடு வருதுப்பா டிஸ்பிளேல? டிஸ்பிளேல இல்ல, கேமரால கோடு. ஓ, கேமரால மட்டும் கோடு வருது. வாரண்டி இருக்கு, முடிஞ்சா க்ளைம் பண்ணிக்கலாம்.
ஓ அதான் பஸ் நானே பயந்துட்டேன், என்னடா இது கோடு வருதுன்னு. இந்த பாருங்க, கேமரால ஒரு லைன் இருக்கு. இந்த ஒயிட்டா தெரியுது பத்தியா? இல்ல அந்த அதான் அந்த கேமரால அந்த புள்ளி வருது பத்தியா? இந்த புள்ளி வந்து ஒரு கோடு வருது. ஸோ இதுதான் அதோட ஃபால்ட்டு. மற்றபடி டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஃபால்ட்டு தெரில. டிஸ்பிளேல அந்த ஃபால்ட்டு வரல. பாருங்க, டிஸ்பிளே நம்ம பார்த்தா தெரியுது. டிஸ்பிளே ஃபால்ட்டு கிடையாது, கேமரா தான் ஃபால்ட்டு. அதுவும் வாரண்டி இருக்குது, இன்னும் 10 மாதம் வாரண்டி இருக்குல்ல, 10 இல்லை 8 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது போயிட்டு ஷோரூமில் க்ளைம் பண்ண முடிஞ்சா க்ளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாக்ஸு பில்லுலாம் இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குது. இதோட விலை எவ்வளோவா? 57,000 ரூபாயா? 57,000. 57,000 ரூபா வாரண்டி இருக்குது. நீங்கள் ஷோரூமில் கொடுத்தா மாற்றி கொடுத்துருவோம். ஆமாம், அதான் 8 மாதம் வாரண்டி இருக்குது சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் போய் மாற்றலாம், வாய்ப்பு இருக்குது. 57,000 ரூபா, 57,000. இது வந்து ஐஃபோன் எக்ஸ், இது 64 GB. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. பேட்டரி வந்து 99 இருக்கு. மொபைல் தெளிவாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோவா? இது வந்து 13,300 ரூபா, 13,300. ஐஃபோன் எக்ஸு பாக்ஸ் இருக்குது, சார்ஜர்லாம் இல்லை, வெறும் பாக்ஸ் தான். 64 GB. இது வந்து ஐஃபோன் எக்ஸ்ஆர். இது எக்ஸ்ஆர். ஸோ இது தொடச்சா போயிடும். மேலே அந்த இது இதில் போட்டுப்பான்ல வளையம், அதை கழட்டியிருக்காங்க. பேட்டரி வந்து புதுசாக மாற்றிருக்கான், அன்னோன் பார்ட் காட்டுது பாருங்க, 128 GB. மற்றபடி வேறு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. கேமரா கீமரா எல்லாமே சூப்பரு. 128 GB ஐஃபோன் எக்ஸு. நம்ம இப்போ ஒன்று எல்லோ கலர் ஒன்று போட்டோம்ல, 16,500 ரூபா. ஸோ அதை கம்பேர் பண்ணால் இது பரவாயில்லன்னு தான் தோணும். இது ரேட்டு தான் இப்போ மெயின். ரேட்டு மட்டும் எவ்வளோவா? இது ரேட் சொல்லு. இது வந்து 17,500. 17,500 ஏ அப்பா அவ்வளோ, அதே 14. இது என்னது? சார் இது 11. ஓ இது 11ஆ? சரி சரி. இது வந்து ஐஃபோன் 11ங்க. இது பேட்டரி சேஞ்ச் பண்ணது 128 GB, 17,000 ரூபாயா? 17,500 ரூபா, 17,000 பேட்டரி சேஞ்ச். ஐஃபோன் 11 இது. எக்ஸ்ஆர்ன்றது அது வேற, இது வேற. இது அட்வான்ஸ் மாடலில் அதோட 128. ஸோ அவ்வளோதான் பஸ், வேறு ஒன்றும் இல்லை. 1 2 3 4 5 மொபைல் போட்டிருக்கோம். ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள்.